வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 100 வயது வர ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழ்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும். அதுவும் முக்கியமாக உங்கள் வீடுகளிலே கிடைக்கக்கூடிய சில அற்புதமான கிழங்கு வகைகள் உங்கள் வாழ்நாளை நீட்டிக்கக்கூடியது என்பது உங்களால் நம்ப முடியாத ஆனால் ஒரு உண்மைங்க. அது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது சமீப காலத்தில் நான் ஒரு ஆராய்ச்சி நடத்தினேன். அதாவது 90, 100க்கு மேல் வயது உள்ளவங்களை போய் நேரில் சந்தித்து நீங்கள் எப்படி இவ்வளவு நாள் நீண்ட நாள் ஆயுளையும் சுறுசுறுப்பாகவும் இப்பவும் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்னா, எங்களுடைய வாழ்க்கை முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேறு, அதனால தான் நாங்கள் இவ்வளவு தூரம் நீண்ட ஆயுளுடனும் சுறுசுறுப்பாகவும் இன்னை வரைக்கும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை சொன்னாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது மூலியம்தான் இந்த வீடியோ நான் எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி மாடர்ன் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணதுலேயும் இந்த வகை கிழங்குகளை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய ஆயுள் காலம் நீடிக்கும்ங்கிறத நிரூபணம் செஞ்சுருக்குது. வாங்க அது என்னென்ன கிழங்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல் கிழங்கு சுரணை கிழங்கு, இல்லைன்னா இதை சுரண் கிழங்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் எலிஃபண்ட் ஃபுட் ஆம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிழங்கு மூட்டு வலி, செரிமான கோளாறு, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. வயதானவர்கள் தினமும் சிறிது சுரணக்கிழங்கை வேக வச்சு சாப்பிட்டா மூட்டு வலி குறையும், உடல் சூடு நீங்கும். இதில் உள்ள ஒமேகா 3 மற்றும் பொட்டாசியம் இதயத்துக்கே ரகசியமான மருந்தாக செயல்படுது. இதை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் சேர்ந்து நம்ம குழம்பா வச்சு இல்லைன்னா இதை தொக்கா வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சேனைக்கிழங்குல நம்ம சேனைக்கிழங்கு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அது மிகவும் டேஸ்டாகவும் இருக்கும், குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை. ரெண்டாவது சேப்பங்கிழங்கு, இல்லைன்னா குட்டிக்கிழங்கு, சென்னைக்கிழங்கு இப்படின்னு சொல்லுவாங்க. இது சென்னையில் அதிகமாக காணப்படுறதுனால இது சென்னைக்கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வளவலன் இருக்கும், நம்ம சமைத்து சாப்பிடும்போது வளவலன் இருக்கும். இதில் அதிக அளவில் ஃபைபர் இருக்குது. இதில் விட்டமின் ஈயும் விட்டமின் B6 இருக்குது. அதனால் நீரிழிவு மற்றும் இதய நோயாளி இருக்கவங்க இதை எடுத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது குடலுக்கும் மிகவும் நல்லது, நரம்புகளை வலிமை பெற செய்யும். இந்த கிழங்கு இதை சிறிது வதக்கி இதில் இல்லைன்னா கடலை மாவோ கலந்து இதை வறுத்து எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். அதாவது இது வளவளப்பு தன்மையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றி சமைச்சு சாப்பிட்டா தான் இது நல்லா இருக்கும். இல்லைன்னா இதை சிக்கன் 65 பண்ணுற மாதிரி இதை எண்ணெயில் பொரித்து எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிடுவார்கள். அடுத்து மூணாவது உருளைக்கிழங்குங்க. உருளைக்கிழங்கு அப்படின்னாவே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் பிடித்த ஒரு கிழங்குனா உருளைக்கிழங்கு. நார்மலாகவே எல்லார் வீட்லேயுமே உருளைக்கிழங்கு சாம்பார்லேயும் இல்லை பொரியலும் வச்சு சாப்பிடுவோம். அதுவும் முக்கியமாக பிறந்த குழந்தைகள் ஒரு 6 மாதம் ஆனதுக்கப்புறம் 6 மாதம் முடிஞ்ச உடனே எல்லார் வீட்லையும் என்ன சொல்லுவாங்கன்னா, உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு கொடுங்க, அது வேக வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. அதனால தான் குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கை கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் கேஸ்ட்ரபிள் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கை தவிர்க்கிறாங்க. ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது விட்டமின் இ, விட்டமின் B6, அயன், மெக்னீஷியம் என நிறைய சத்துக்கள் இந்த உருளைக்கிழங்குல நிறைஞ்சிருக்குது. இதை சரியான முறையில் க்ளீன் பண்ணி வேக வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லது. அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது, அளவோடு எடுத்துக்கலாம். இதை நம்ம சாப்பிடும் பொழுது மன அழுத்தம், மூளை சுறுசுறுப்பாகும், மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். நான்காவது சர்க்கரைவள்ளி கிழங்கு. இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குது. அதுவும் முக்கியமாக கேரட்டை விட விட்டமின் ஏ சர்க்கரைவள்ளி கிழங்குல அதிக அளவில் இருக்குது. இது கண்கள், தோல் மற்றும் நரம்புகள் அனைத்துக்குமே சிறந்த ஒரு சூப்பர் உணவு சொல்லலாம். நீண்ட ஆயுளாக வாழணும் அப்படின்னா இந்த
கிழங்க நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக நம்ம கிராமத்து சைடில் போய் நம்ம கேட்ட பாட்டிமார்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து சர்க்கரைவள்ளியை நாங்கள் உணவாக வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், அதுதான் எங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபுட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து சாகா வரம் தரக்கூடிய ஒரு கிழங்கு அப்படின்னா அது சர்க்கரைவள்ளி கிழங்கு தான். இது முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உணவு. இது வந்து சூப்பர் ஃபுட், விட்டமின் ஏயோட பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சூப்பர் ஃபுட். இது நம்ம வேக வச்சு அப்படியே நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதில் ஆயிலெலாம் சேர்க்காம அப்படியே சாப்பிட்றது மிகவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். 5வது வந்து மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்கு ஈஸியாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு. அதுவும் கிராமப்புறங்களில் விளையக்கூடிய கிழங்கு, கிராம மக்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய கிழங்கு. இது வந்து வாங்குறதுக்கும் விலை கம்மியான கிழங்கு. ஆனால் இதில் உள்ள சத்துக்கள் வந்து பெரிய அளவில் இருக்குது. மூளை வளர்ச்சிக்கு வந்து முக்கியமான சத்துக்களை வந்து கொடுக்கக்கூடியது இந்த மரவள்ளிக்கிழங்கு. அதனால் இதை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா வளரும் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி ஞாபக சக்தி திறனை மேம்படுத்துறது எல்லாமே வந்து இந்த கிழங்குல வந்து அவ்வளவு சத்துக்கள் வந்து உள்ளே இருக்குது. இது நம்ம குடலை வந்து சுத்தம் செய்யும். நரம்புகளுக்கு நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியது இந்த மரவள்ளிக்கிழங்கு. இதில் உள்ள ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் வந்து புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்திகள் கொண்டது. இப்போ உள்ள மாடர்ன் சயின்ஸ் வந்து இதை நிரூபித்து காமிச்சிருக்கு. அது மாதிரி இதை நம்ம அதிகமாக எடுக்கும் பொழுது நம்மளுக்கு உஷ்ணம் தரும் இந்த கிழங்கு. ஸோ வந்து அதனால் இதை அதிகமாக எடுக்கக்கூடாது. தக்க அளவில் மட்டும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம பார்த்துருப்போம், கேரளா சைட்லாம் போனோம்னா நம்ம மரவள்ளிக்கிழங்க அவிச்சு அதில் மீன் குழம்பை ஊற்றி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த சோறு இதெல்லாம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, மரவள்ளிக்கிழங்கு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து அவ்வளவு சத்து இருக்குது அப்படின்னு. நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மரவள்ளிக்கிழங்க வந்து ஒரு உணவாக எடுக்க மாட்டாங்க, அது சும்மா அவிச்சு ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு அதை அப்படியே விட்டுரும். இதை நம்ம காலை பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை நைட்டுக்கு டின்னராகவோ நம்ம உணவாக எடுக்கும் பொழுது இது நம்மளுக்கு கூடுதலான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதாவது நைட்டு காலையில் இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு உணவுடன் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக சிப்ஸ் போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியே வேக வச்சு சாப்பிட்றது மிகவும் சிறப்பானது. அடுத்து ஒரு கிழங்கு அப்படின்னா அது கேரட்டு தாங்க. ஏன்னா கேரட்டை கிழங்கு சொல்கிறீங்க, ஏன்னா இதுவும் பூமிக்கு அடியிலேருந்து வேர்லேருந்து வரக்கூடியது தானே, அதனால தான் கேரட்டை ஒரு கிழங்குன்னு சொல்கிறோம். கேரட்டில் வந்து விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட், பீட்டா கரோட்டின் இது எல்லாமே இருக்குது. இதனால் இது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக நம்ம உடலுக்கு வந்து கொடுக்கக்கூடியது இந்த கேரட். ஆனால் இது சாமானிய மக்களால் இந்த கேரட்டை அடிக்கடி வாங்க முடியாது. முக்கியமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களால் போய் கேரட்டை வாங்க முடியாது. ஏன்னா கேரட்டை கிராமப்புறங்களில் வந்து விளைவிக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஊட்டி, கொடைக்கானல் இந்த ஹில்ஸ் மலை பிரதேசங்களில் விளையக்கூடியது. ஸோ இதுக்கு பதிலாக மற்ற உணவுகளையும் நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம இது வாங்குறதுக்கும் கொஞ்சம் வந்து விலை உயர்வாக தான் இருக்கும். இல்லை முடிஞ்சவங்க இல்லை என்னால் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கேரட்டை நம்ம உணவில் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுலேயும் அதிக அளவில் சத்துக்கள் வந்து இருக்குது. 7வது வந்து கோரைக்கிழங்கு இல்லைன்னா விளாமிச்சை கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். இது தமிழ்நாட்டில் பழங்காலம் தொட்டே மருத்துவ கிழங்கு அப்படின்னு சொல்லி போற்றிட்டு வர்றாங்க. இந்த கிழங்கு சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. முக்கியமாக சிறுநீரக நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த கிழங்குனா அது இந்த கோரை கிழங்குங்க. இந்த கோரை புல் இருக்குல்ல, அந்த கோரை புல்லுக்கு அடியில், அதாவது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய ஒரு கிழங்கு தான் இது. கிராமத்து சைடில் வந்து அதிக அளவில் வந்து காணப்படும். இது ஈஸியாகவும் எளிதாகவும் கிடைக்கும் ஒரு உணவு. ஆனால் இது நம்ம சாப்பிட்லாமா என்னன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இன்னுமே இதை பயன்படுத்துங்கள். இதில் அவ்வளவு சத்துக்கள் வந்து நிறைந்திருக்குது. இது கம்மாய்கள், ஊரணிகள் இல்லைன்னா ரோட்டு ஓர சைடு மழை காலங்கள்லாம் வந்து கோரைப்புல் வந்து நிறையா வளரும். இந்த கோரையை நீங்கள் பிடுங்கி எடுக்கும் பொழுது அதற்கு அடியில் வந்து கிழங்கு ஒன்று இருக்கும். அந்த கிழங்கு தான் இது. இதை நம்ம எடுத்துக்கிறலாம். அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் வந்து நமக்கு சொன்ன சில டிப்ஸை தான் நான் சொல்கிறேன்.
கிழங்குகளை வந்து தினமும் சாப்பிட சொன்னாங்க. அதாவது வயிறு நல்லா வேலை செய்யணும்னா இந்த கிழங்குகளை நம்ம டெய்லி எடுத்துக்கிறோம். இதை எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் வதக்காமல் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த கிழங்குகளை நம்ம டெய்லி எடுத்துக்கிற பொழுது எந்த ஒரு நோயுமே வராது அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே இந்த பாட்டிமார்கள் சொன்ன எல்லாமே வந்து ஒரு உண்மை, அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. இதனால தான் அவங்க எல்லாருமே வந்து 90, 100, 103 வயது வரை வாழ்வதற்கு காரணமும் இதுதாங்க. இப்போ உள்ள அந்த மாடர்ன் சயின்ஸும் ஆராய்ச்சிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிழங்குகளில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஏஜிங், ஹார்ட் ஹெல்த், இம்யூனிட்டி பூஸ்டிங் தன்மை இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, NHA போன்ற இடங்களில் வந்து இதுக்கான ஆராய்ச்சி வந்து நடத்தியிருக்காங்க. இது ஆதரிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வாரத்துக்கு 3 நாளாவது இந்த கிழங்குகளை நம்ம எடுத்துக்கிறணும். வேக வச்சு மட்டுமே நம்ம சாப்பிடணும். இல்லைன்னா காய்கறி குழம்பு, சாம்பார் இதில் வந்து நம்ம சேர்த்துட்டு சாப்பிடலாம். அதிக எண்ணெயையும் காரத்தையும் தவிர்ப்பது மிகவும் முக்கியம். உடல் எடை, வயிறு, மூளை நரம்பு இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய சத்துக்கள் இந்த கிழங்குகளில் இருக்குது. நீண்ட ஆயுளுக்காக உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் தேவையில்லை. உங்கள் சமையல் அறையில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை கிழங்குகள் தான் உங்கள் வாழ்க்கையுடைய ரகசிய மருந்துகள். ஸோ இந்த கிழங்குகளை நீங்கள் உணவில் சேர்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.